விழுவதெல்லாம் முளைப்பதற்குத்தானே தவிர வீழ்ந்து கிடப்பதற்கு அல்ல. இந்த பழமொழிக்கு ஒரு குட்டி கதையோட விளக்கத்தை பார்க்கலாங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஒரு அழகான கிராமம். என்னங்க இப்போ பாரு ஒரு கிராமத்துலேருந்து தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. அது என்னவோ தெரியலங்க, எனக்கு அந்த கிராமம் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்காக தான் எப்போவுமே ஒரு அழகான கிராமம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பேன். சரிங்களா? சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கதிர் அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எங்கே இருப்பானா, ஒரு பெரிய மலை, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஓவியம் வரைகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்தே பல ஓவியங்களை ரொம்ப தத்ரூபமாக வரைவான். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவன் பல போட்டிகள் கலந்து கொண்டாலும் பல மேடைகள் ஏறினாலும் அவனோட ஓவியத்திற்கு மட்டும் இதுவரைக்கும் முன்னுரிமை கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் உனக்கு தகுதி இல்லை, இந்த ஓவியம் சிறப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லி அந்த ஓவியம் நிறைய இடங்களில் அவருக்கு தோல்விகள் தான் மிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு காலகட்டத்தில் என்னடா இது, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதானாம், இதுக்கப்புறம் நம்ம முன்னேறவே முடியாதா, தனக்குன்னு இருக்கிற ஒரு திறமை ஓவியம் மட்டும்தான், இந்த ஓவியத்துலேயும் தனக்கு சரியான வளர்ச்சி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு தினமும் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கான். அப்போது அவன் தான் இருக்கிறது ஒரு மலை அடிவாரத்தில் இல்லையா, அங்கே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வருஷ கணக்கில் விதைகள் போட்டு வருஷ கணக்கில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார். இவர் என்னடா சலிக்காமல், அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாதக்கணக்கு கிடையாது, வருஷ கணக்கில் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன புல் கூட முளைக்கல. இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல், என்னடா இது வரவே வராதா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட தோற்றும் போகாமல் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் தண்ணி ஊற்றுன இடத்துல சின்ன சின்னதாக ஒரு கன்று வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பெரியவர் ரொம்ப நம்பிக்கையோடு திரும்ப தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு. சரி, இவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொன்னாதான் என்ன, ஏதோ ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், போய் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா, என்னோடய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கேன், எனக்கு எங்கே போனாலும் தோல்வி தான், என்னோடய திறமையை இது வரைக்கும் யாருமே பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிறான். உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லு அப்படின்றாரு. கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் அவர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு ஓவியம் வரைகிறது தான் என்னோடய வாழ்க்கையே, நான் ஓவியத்தில் அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். நானும் பல விதங்களில் ஓவியங்களை, தனக்கு தெரியாத ஓவியங்களை கூட முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக வரையணுன்றது தான் என்னோடய வாழ்க்கை லட்சியமே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் என்னை நிராகரிக்கும் போது என்னோடய தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறதுனால வெற்றி எனக்கு வரவே வராதா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது எதுக்காக நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. அதுக்கு இல்லை, நான் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நீங்கள் வருஷ கணக்கில் இந்த இடத்துல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட சலிக்கவும் இல்லை, கொஞ்சம் கூட ஏமாற்றமும் படலை, ஏன், எதனால் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி, இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காட்டுறாரு, புதர். இந்த பக்கம் என்ன இருக்குது, மூங்கில் கன்று. சரி, இந்த 2 பக்கமே ஒரே நேரங்களில் தான் நான் விதைகள் தூவினேன், ஒரே நேரமாக தான், எப்போவுமே பாரபட்சம் பார்க்காம 2 பக்கமுமே சரிசமமாக தண்ணீர் ஊற்றுவேன். ஆனால் புதர் 6 மாதத்தில் வளர்ந்துருச்சு, வளர்ந்து இப்போது காயிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் மூங்கில் இப்போ தான் துளிர் விடவே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 8 மாதத்தில் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இதிலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இளைஞன் என்ன சொல்கிறதுன்னு புரியல. அப்போ கொஞ்சம் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பெரியவர் சொல்கிறாரு, இந்த புதர் செடி மாதிரி தான், நீ எவ்வளோ உயரத்துக்கு போறியோ அவ்வளோ கீழே இறங்கிடுவ,
ஏன்னா உனக்கு எந்த வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம் கிடையாது. தோல்வியை கண்டால் உடனே நீ வெம்பி மனம் தளர்ந்து போயிடுவ. ஆனால் மூங்கில் மாதிரி நான் கிட்டத்தட்ட 4 வருடமாக இந்த இடத்துல தண்ணீர் ஊற்றிட்டுருக்கேன். அந்த 4 வருடமும் அந்த செடி வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் அந்த 4 வருடமும் அந்த மூங்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தது தெரியுமா? பூமிக்கடியில் வேற ரொம்ப பலப்படுத்திக்கிட்டு இருந்தது. ஒரு செடி இருந்தால் அந்த செடிக்கு ரொம்ப பலமே எது? வேர் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த வேர் பலமாக இருந்தால் மட்டும்தான் செடி நல்லா வளர முடியும். அந்த 4 வருட காலமும் அந்த மூங்கில் கீழே தன்னோட வேரை ரொம்ப பலமாக சக்தியாக வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த 4 வருட காலங்கள் வேர் வளர்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் 8 மாதத்தில் இது வளர்ந்து எனக்கு அறுவடையும் கொடுத்தாச்சு. இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த இளைஞன் சொல்கிறான், தனக்கு வெற்றி வேணும்னா பொறுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஆமாம், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் உன்னோட வாழ்க்கைக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நீ பல தோல்விகள் கண்டதுக்கப்புறம் வரும் வெற்றி இந்த வேர் போல் ரொம்ப உறுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை வெற்றிகள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, நீ அதில் கலங்காமல் ரொம்ப தைரியமாக இருப்ப. ஒவ்வொரு முறையும் விழுறது எதுக்காக? திரும்பவும் எழுந்து நிற்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. கீழே விழும்போது எந்திரிச்சு நிற்கிறவன் மட்டும்தான் வெற்றி பெறுவான். ஒவ்வொரு விதையும் கீழே விழும்போது அது வெறும் விதையாக மட்டும்தான் விழுது. அதுக்கப்புறம் பெரிய மரமாக வளர்ந்து பல பேருக்கு பல உதவிகள் செய்யுது இல்லைங்களா? அந்த மாதிரி நீயும் பல தோல்விகளை பட்டதுனால சிறு சிறு காயங்களோட நீ ரொம்ப அழகான சிலையாக செதுக்கப்பட்டிருக்க. இதுக்கப்புறம் நீ செய்த எல்லா தவறும், உன் வாழ்க்கையில் கிடைத்த எல்லா தோல்வியும் உனக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இதுக்கப்புறம் உனக்கு வெற்றி கண்டிப்பாக வரும். நீ பொறுமையாக இரு, தைரியமாக இரு, மன வலிமையோடு இரு. அனுபவம் உனக்கு பெரும் உயரத்தை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும்போது உடனே தோல்வி அப்படின்னு கிடைச்ச உடனே அதை அப்படியே விட்டுருவாங்க, அடுத்த படிக்க கொண்டு போக மாட்டாங்க. இல்லைனா இந்த இதே வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கடையை மூடிடுவாங்க. அந்த மாதிரி எதையுமே இல்லாமல் ஒரு முறை முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது தோல்வின்னு கிடையாது, உங்களுக்கு அது வாழ்க்கை பாடம். அதிலிருந்து என்ன தவறு செஞ்சோம் அப்படின்ற திருத்திக்கிட்டு அடுத்த படிக்க கொண்டு போகிறவங்க மட்டுமே வெற்றி பெற முடியும். விழுவதெல்லாம் எழுந்து நிற்பதற்கே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்கு கிடையாது அப்படின்றத நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. நிறைய பேருக்கு குடும்பமாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், நீ துவண்டு போய் நிற்கும் நேரத்தில் உன்னால் முடியும் அப்படின்னு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சில பேருக்கு தனக்கு அந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் ஏங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கே வேறொரு பழமொழியும் சிறுகதையோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.